வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைய செய்வித்த குருவே வாழ்க வளமுடன். எல்லாமே ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா என்ன ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா எல்லா ஸ்கூலுமே எதுக்காக படிக்க வைக்கிறோம் அப்படின்னு கேட்டால் 90% பெற்றோர்களுக்கு தெரிவதில்லை. ஏதாவது ஒரு குழந்தை எப்படி பொருளாதாரத்தில் நன்றாக இருக்கிறான் என்பதை மட்டுமே பார்த்து தான் நம்ம எல்லா ஸ்கூல்லையும் கொண்டு சேர்த்துறோம். இப்படி ஒரு பள்ளி இருக்கணும் அப்படிங்கிறத மகிழ்ச்சி சொல்றாரு. ஒரு கல்வி என்பது எழுத்தறிவு, தொழிலறிவு, இயற்கை தத்துவ அறிவு, ஒழுக்க பழக்க அறிவு, சமுதாய அறிவு, இந்த 5 அறிவும் உடையது அறிவு என்கிறார். இதான் இந்த கல்விதான் மக்களுக்கு வேணும். இதே தான் உலக சுகாதார நிறுவனம் ஹெல்த் என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு சொல்றாங்க. அது உடல் நலம் என்றால் 5 சேர்ந்ததுதான் மகரிஷி சொன்னதை தான் அவங்க இன்னைக்கு சொல்றாங்க. இதைத்தான் நம்ம இங்க சொல்லி கொடுக்க போறோம். இதுல எல்லாருமே என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா, படிக்கிற நம்ம குழந்தை நம்ம தான் கஷ்டப்பட்டோம், நம்ம குழந்தைனாவது நாளைக்கு நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறோம். நல்லா இருக்கட்டு அப்படின்னா என்னன்னு தெரியுது இல்லை யாருக்குமே. நல்லா இருக்கட்டு அப்படின்னா சாஃப்ட்வேர் கம்பெனியில் 1 லட்ச ரூபாய் சேலரி வாங்கணும், இல்லை 50,000 ரூபாய் சம்பளம் வாங்கணும், இல்லை கலெக்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோம், அல்ல டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோம். அவன் நல்லா இருக்கிறது அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா சந்தோஷமா இருக்கிறதா வாழ்க்கை. வாழ்றதெல்லாம் வாழ்க்கை அல்ல, உயிரோடு வாழ்வதல்ல வாழ்க்கை அல்ல, மகிழ்ச்சியாக வாழ்தலே வாழ்க்கை. இதை நம்ம ஒரு குழந்தை மார்க் வாங்கணும் அப்படின்னா என்ன வேணுங்க? மனசை ஒருநிலைப்படுத்தணும். நான் பார்த்திருக்கேன், எல்லா ஸ்கூல்லையும் பார்த்திருக்கிறேன். குழந்தைகளை பார்த்தீங்கன்னா எந்த குழந்தையும் ஹாப்பியா இல்லை, பயங்கரமான பிரஷர். கிளாஸ்ல படி 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 படின்னு 9ஆம் கிளாஸ் வரைக்கும் பிரச்சனை இல்லை. 10ல இருந்து ஆரம்பிச்சுட்டாங்கன்னா வெறும் படி படிக்க தவிர எதுவுமே இல்லை. குழந்தை மகிழ்ச்சியா இருக்கிறானா அவனுக்கு பிடிச்சது கொடுக்குறோமா? அதுவே கிடையாது. ஒன்லி நம்ம கொடுக்கறது குழந்தைக்கு எழுத்தறிவு மட்டுமே கொடுக்கின்றோம். இந்த எழுத்தறிவு வச்சுக்கிட்டு அந்த குழந்தை என்ன பண்ண முடியும்? ஒன்னும் பண்ண முடியாதுங்க. இதுக்கு நம்ம தொழிலை பற்றிய அறிவு, அப்புறம் இயற்கை தத்துவ அறிவு. அவர் ஐயா சொன்னாரு, இறைவனை பற்றிய அறிவு வேணும். அது இயற்கை தத்துவ அறிவு, ஒழுக்க பழக்க வழக்கங்கள், சமுதாய அறிவு, இது எல்லாத்தையும் கொடுக்கணும். கொடுத்தோம்னா அந்த குழந்தை ஹாப்பியா இருந்ததுன்னா கான்சென்ட்ரேஷன் பவர் கூடும். நீங்க சொல்லி தர்றது ஒரு பாடத்தை 2 மணி நேரத்தில் சொல்லி கொடுக்கிற விஷயத்தை 20 நிமிஷம் அந்த குழந்தை புரிய வைக்க எங்களுடைய ஆசிரியர்களால் முடியும், எங்களுடைய மனவளக்கலை ஆசிரியர்களால் முடியும். அதைத்தான் நாங்கள் பிராக்டிக்கலா செய்யறோம். நல்ல சமுதாயம் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பேர் அன்பின் காரணமாக இது கிடைக்கும். அந்த குழந்தைக்கு நம்ம சொல்லித்தர பாடத்தை முதல்ல லிசன் பண்ணணும், அதுக்கடுத்து ரெக்கார்ட் பண்ணணும், ரெக்கார்ட் பண்ண விஷயத்தை எடுத்து எழுத தெரியணும். இந்த 3க்கும் மனதை பழக்கப்படுத்தணும். பழக்கப்படுத்தினா மட்டும்தான் அந்த குழந்தை மார்க் வாங்குங்க. மார்க் வாங்குறதுக்கு சப்ஜெக்ட் மட்டும் பெற்றோர்களுக்கு தேவை. அதை மட்டும் இப்போ சொல்லிட்டு நான் எது நடக்கணுமோ அதை நடந்தே தீரும் உங்களுடைய முன்பிறவி பயனாக. அவன் உலகத்துக்கே வெளிச்சமாக அந்த குழந்தை மாறும். IAS IPSக்கு என்ன பொறுப்பு இருக்கிறதோ, அறிவு இருக்கிறதோ, அந்த அளவுக்கு இங்கே படிக்கிற குழந்தைகள் மாற்றக்கூடிய வலிமை இந்த பள்ளிக்கு உண்டு. அது எங்களுடைய குருவினுடைய ஆசீர்வாதம். இது எங்களோட குழந்தை, எங்கள் உலகமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது கல்வியின் மூலம் தான் முடியும் மகரி சொல்லுவாங்க. எதிர்பார்க்குறாங்க, வேலை கொடுக்குறவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்ககிட்ட 50,000 பேர் வேலை பார்க்குறாங்க. நாங்கள் ஜவுளி கடை வச்சுருக்கோம், நகைக்கடை வச்சுருக்கோம், எக்ஸ்போர்ட் வச்சுருக்கிறோம், கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுருக்கோம், டையிங் வச்சுருக்கிறோம். எல்லா இதுலேயுமே என்ன எதிர்பார்க்குறோம்னா, உனக்கு தேவையான திறமையும் வலிமையும் உனக்குள்ளேயே உள்ளது அப்படிங்கிற யார் உணர்ந்திருக்கானோ அவனுக்கு தான் வேலை கொடுப்போம். அவன் படித்த டிகிரி எல்லாம் பேருக்கு தான். அது ரிசல்ட் ஓரியன்டா வேணும் அப்படின்னா ஹெல்த்தாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், மன ஒருமைப்பாடோடு இருக்கணும். இருந்தால் தான் ரிசல்ட் கொடுக்க முடியும். தோஸ் ஹூ கிவிங் த ரிசல்ட் வில் பி ஹானர்ட், வில் பி கிவன் த ஜாப். இதுதான் ஃபேக்ட்டுங்க. இது எல்லா என்டர்பிரனரும் இதை எதிர்பார்ப்போம், நாங்கள் மட்டுமல்ல. அதைத்தான் இங்கே நாங்கள் கொடுக்க போகிறோம். இதை உனக்கு தேவையான திறமையும் வலிமையும் உனக்குள்ளேயே உள்ளது அப்படின்னு நம்மள என்னைக்காவது குழந்தைகிட்ட சொல்லியிருக்கிறோமா? மேக்சிமம் பேர் சொல்லியிருக்க மாட்டீங்க. அது எப்படி இருக்கும்? குழந்தை ஒரு 5 நிமிஷம் ஒரு விஷயத்தை திங்க் பண்ண வைங்க. எதை வேணா திங்க் பண்ண வைங்க. ஓம் சொல்லுங்க, கொக்கோ கோலா சொல்லுங்க, என்ன வேணா சொல்லுங்க. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு உயிர் இருக்கிறது. ஒரு குழந்தை 5 நிமிஷம் மனசை ஒருநிலைப்படுத்திட்டீங்கன்னா அந்த குழந்தை தெய்வீகத்தை உணரும். ஐயா அதை சொன்னாரு, சின்ன வயது குழந்தைகளே காலையில் சீக்கிரம் எழுந்திருங்கள், அன்னை தந்தை இருவரையும் வணங்கிடுங்கள் அப்படின்னு சொல்லுவார். பரமனை நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கை கொண்டாடி மகிழ்வீர்கள் அப்படின்னாரு. அந்த மகிழ்ச்சி குழந்தைகிட்ட இருந்துன்னா போதுங்க, மார்க் எடுக்கிறது வெரி ஈஸி. மகிழ்ச்சி பயிற்சினாலதான் ஒருத்தர் கொடுக்க முடியும். பயிற்சி முயற்சி தொடர்ச்சியாக இருந்தால் வளர்ச்சி கிடைக்கும். நம்ம மதுரை சைடுல ஒரு பழமொழி இருக்குது, கட்டி கொடுத்த சோறு சொல்லி கொடுத்த சோறு 2 நாளைக்கு தான் இருக்கும் அப்படி. எங்களுடைய பிறவியின் நோக்கமே உலகத்தில் இருக்கிற 800 கோடி மக்கள் சந்தோஷமா இருக்கணும் தான் நினைக்கிறோம். மன்ற நண்பர்கள் எல்லாத்துக்குமே சொல்றேன், இது ஒவ்வொருத்தரோட கடமை. இது நம்ம உலகத்தில் இருக்கிற 154 நாட்டிலேயே 800 கோடி மக்களுக்கு ஸ்கூல் நம்ம ஆரம்பிக்கணும். 1993 நான் பயிற்சி எடுத்த இன்னைக்கு 31
21 ஆண்டுகளாக ஒரு நாள் விடா பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன். அதனால ஒவ்வொரு செகண்டும் லைஃப்ல ஹாப்பியா தான் இருக்கேன். 30 வருஷத்துல எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் பயிற்சி செய்யறதை நிறுத்தினதே கிடையாது. மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறேன். அதுக்கு காரணம் என்னுடைய பிரதர்ஸ் நாங்க 8 பேர் அதிகபட்ச பிரச்சனைகள் பார்த்தவன் நான் தான். அதிகபட்ச சந்தோஷமா இருந்தது நான் தான். இதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா இது மனவளக்கலை பயிற்சி தான் காரணம். பயிற்சியால மட்டும்தான் ஒரு மனிதன் மாற்ற முடியும். கடவுளை பற்றிய அறிவு இப்ப நாங்க எல்லாமே இதெல்லாம் சொல்லி கொடுக்கிறோம். இதுக்கு எல்லாத்துக்கும் பாடத்திட்டம் வச்சிருக்கிறோம். இது எல்லாமே உங்களுடைய குழந்தை மார்க் வாங்குற பல மடங்கு மார்க்கும் வாங்கும். ஹாப்பியா பண்ணிடுவோம். எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமர சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கம் அவன் வாழ்வின் நுகிரில் அறிமவன் கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பம் அவன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவன் யார் நீ யார் அறிந்த இடம் அதுவே அறிவு முக்தி எனப்படுகிறது. இதுதான் ஒவ்வொரு செயலும் எப்படி நடக்கின்றது என்றால் முன்பிறவியில் செய்த கர்ம வினையின் காரணமாகவே இந்த பிறவியில் நடக்கின்றன. ஆனால் நீங்கள் எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வையகம் இன்பம் பெற வையகத்தில் சிறந்தோங்கி வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறை அருளையும் குருவையும் வேண்டி நிறைவு செய்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.